பார்க்க போகிற ஜாவா டாபிக் வந்து அரேன்றது வந்து லைக் அரேல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அரே இருக்குது. ஒன்று வந்து 1D அரே, இன்னொன்று வந்து 2D அரே. லைக் 1D அரேன்னும் போது 1 டைமென்ஷனல்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2D அரேன்னும் போது 2 டைமென்ஷனல். லைக் இப்போ எப்படி வந்து டேட்டாஸை வந்து நம்ம 1 by 1 போடுறோமோ, இது வந்து நம்ம 1D அரே, இது வந்து 1D அரேன்னு சொல்லுவோம். லைக் 2D அரேன்னும் போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். மேட்ரிக்ஸ்ன்னும் போது நமக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸில் வரும். இது வந்து நம்ம ஜாவாவில் எப்படின்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து அதோடைய டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணணும். லைக் டேட்டா டைப் பண்ணும்போது லைக் வந்து அரேல வந்து இன்டீஜராக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், லைக் கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம். அது வந்து நீங்கள் டினோட் பண்ணுறதை பொறுத்து. இப்போ இது வந்து ஒரு இன்டென்றது ஒரு டேட்டா டைப். இன்டென்ட்னும் போது நீங்கள் 2D அரேனா நம்ம இந்த மாதிரி 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் நம்ம டினோட் பண்ணுவோம். இது வந்து 2D அரே. அதே நீங்கள் வந்து 1D அரேன்னும் போது அதே இன்ட் டேட்டா டைப் லைக் இப்படி இதில் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு டினோட் பண்ணும்போது அது வந்து 1D அரேல வரும். லைக் இதுக்குள்ளே வந்து நம்ம லைக் இது வந்து வேரியபிள் நேம், இங்கே வந்து வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூன்றது கீவேர்ட். இந்த நியூன்ற கீவேர்ட் வந்து நம்ம ஜாவாவில் வந்து லைக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸை கிரியேட் கால் பண்ணும்போதோ நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் இந்த நியூன்ற கீவேர்டுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து அந்த அரே டேட்டா டைப். இங்கே வந்து நம்ம திருப்பியும் வந்து அந்த அரேயோட லென்த்தை நம்ம டிக்ளேர் பண்ணோம். லைக் இந்த 2ன்னு கொடுத்தோம்னா அதோடைய அந்த அரேயோட லென்த் வந்து 0, 1, 2 மொத்தம் டோட்டல் சைஸ் வந்து 2ன்னு டிக்ளேர் ஆகும். ஓகே, இங்கேயும் வந்து லைக் இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணணும். ஓகே, இதை வந்து நம்ம அடுத்து வேல்யூஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அரே டிக்ளரேஷன் எப்படி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1D லைக் இந்த செமிகாலன் வந்து ஜாவாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் சின்டெக்ஸ். இது இல்லாமல் நம்மளால் ஜாவாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்மளால் எண்ட் பண்ண முடியாது. இது வந்து அரே நேமு. இது வந்து 1 டைமென்ஷனல் அரேன்றதுனால நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் டினோட் பண்ணுறோம். அதே மாதிரி நியூ கீவேர்ட். திருப்பி இங்கே எதுக்குன்னா நீங்கள் வந்து இந்த அரேவோட லென்த்தை வந்து டிஃபால்ட்டாக நம்மளே வந்து டிக்ளேர் பண்ணுறது. இப்போ நான் இங்கே 5ன்னு கொடுத்தோன்னா இந்த அரேவோட சைஸ் 5. அது எப்படி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5. இப்போ இதோடைய லென்த் வந்து 5. ஏன்னா 1, 2, 3, 4, 5 இதோட லென்த் வந்து 5. இது நம்ம இப்படி பண்ணும் போது நம்ம வந்து லென்த்தை வந்து டிஃபால்ட்டாக நம்மளே கொடுக்குற மாதிரி. இப்போ நம்ம இது கொடுக்காம நம்ம எப்படி பண்ணலாம்னா லைக் அரே ஜாவாவில் வந்து அரேன்ற வந்து ஒரு பில்டிங் கிளாஸ் இருக்குது. அதே இன்ட் அரேன்னு போட்டுட்டு அரே ஸ்டார்ட் நியூ அரேன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் நம்ம இந்த அரேவை இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளே வந்து இந்த அரே கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு அரேவை டிக்ளேர். இது வந்து நம்ம சைஸ் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? இது வந்து 1 டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட் 2 டைமென்ஷனல் அரே. 2 டைமென்ஷனல் அரே similar to 1 டைமென்ஷனல் அரே, but it has 2 square brackets and அதே மாதிரி வேரியபிள் நேம் equal to ஓகே. இதுலேயும் அதே மாதிரி தான் லைக் அதே மாதிரி இன்டீஜர். இது வந்து டேட்டா டைப். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அரே வந்து கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்குனா நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குன்னு டினோட் பண்ணுவோம், இல்லை கேரக்டர்னா கேரக்டர்னு டினோட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இன்டீஜர் வேணும்னா இன்டீஜர். இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சின்டெக்ஸ் நமக்கு சேரும். 2 டைமென்ஷனல் அரேனும் போது 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இருக்கும், வேரியபிள் நேம், நியூ கீவேர்ட், திருப்பி இந்த சின்டெக்ஸில் நம்ம திருப்பி அதே மாதிரி லென்த் வேணும்னா 5, 3 இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுன்றது வந்து ரோவை டினோட் பண்ணும், ரோஸ். அதே செகண்ட் வந்து காலம்ஸ். ஏன்னா வந்து நம்ம 2 டைமென்ஷனல் அரேனும் போது நம்மளுக்கு இந்த லைன் ஒன்று வரும், இந்த லைன் ஒன்று வரும். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்படி தான் நம்ம 2Dயை டினோட் பண்ணுவோம். அதே வந்து ஒரு 1 டைமென்ஷனல் அரேனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி தான் நம்ம டினோட் பண்ணுவோம். அதனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருந்தால் போதும்.
எக்ஸ்ன்ற ஒரு லைன் ஆக்சிஸ் இருந்தால் போதும். பட் 2 டைமென்ஷனல் அரேனும் போது நமக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுமே வேணும், இந்த மாதிரி வேணும். அப்போது டூ பாயிண்ட்ஸ் வேணும் நம்மளுக்கு. இப்போ இங்கே 0 1 இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் 2D பிளேனில் ஒரு பாயிண்ட்டை டிக்ளேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இங்கே அரேஸ்லேயும். நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ரோஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி காலம்ஸ் கொடுக்குறோம். மேட்ரிக்ஸில் எப்படி இங்கே நம்மளால் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியும்னா 0 0 0 1 இந்த மாதிரி தான் நம்மளால் வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியும். அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட், இந்த 0 வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட், செகண்ட் இது வந்து ரெண்டாவது ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்படி தான் நம்ம வந்து வேல்யூஸை இன்சர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து ஒரு வாட்டி எப்படி ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேயில் வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். லைக் இதில் நம்ம வந்து இதில் வந்து ஃபார் லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைக் int I = 0, I less than length I ++, இந்த மாதிரி நம்ம போகும்போது ஃபஸ்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேவோட லென்த் வந்து 5 போது இங்கே 0லேருந்து 4 வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஏன்னா I less than length 4 வரைக்கும் போகும். அப்படி 4 வரைக்கும் போகும்போது நம்ம இங்கே வந்து அந்த அரே வேரியபிள் ப்ராக்கெட்டில் வந்து I, இந்த I வந்து ஃபஸ்ட்டு 0 வரும், நெக்ஸ்ட்டு 1 வரும், நெக்ஸ்ட்டு 2 வரும், அந்த மாதிரி 4 வரைக்கும் வரும். அப்படி 4 வரைக்கும் வரும்போது இங்கே வந்து நம்ம இதுக்கான வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்டீஜர்னும் போது நம்ம இங்கே 10 கொடுக்குறோன்னா அந்த அரே இண்டெக்ஸில் நம்மளுக்கு இந்த 10ன்ற வேல்யூ அசைன் ஆகிடும், நம்ம ஃபார் லூப்பை முடிச்சுக்கலாம். ஓகே, இதோட நம்ம அரே கான்செப்ட் முடியுது. 1 டைமென்ஷனல் முடிஞ்சு 2 டைமென்ஷனல் வேல்யூஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ.